அம்மா 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 மா எங்க அம்மா இருந்திருந்தா கீழே விழுந்தா ஐயோன்னு வந்து தூக்க, பசிச்சிருந்தா மனசு நிறைஞ்சு சோறுட்ட, சோகப்படும் போதெல்லாம் ஆறுதலா மடி சாய அம்மா இருந்திருந்தா. ஏன்னா அனாதை ஆயிட்டனா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எங்க அம்மா இருந்திருந்தா எவ்வளவோ பெருசா அவங்களுக்கு ஒரு புது புடவை வாங்கியோ கேக் வெட்டியோ செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஆனா இன்னைக்கு அது எங்களால முடியல. என் அன்னைய தினம் எப்பவுமே ஒவ்வொரு வருஷமா வரப்ப எனக்கு ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப 2 வருஷமா எங்க அம்மா வந்துட்டு மதர்ஸ் டேக்கு இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன் இப்ப. ஆனா அவங்க வந்துட்டு என் கூட இல்ல இப்ப. இப்போ வந்து தடிக்கா டீச்சராக வேலை செய்கிறேன். அவங்க ரொம்ப பேர் அவங்க அம்மாவை ஃபோன் அடிச்சு இல்லை பசங்க வந்து கேட்பாங்க, டீச்சர் வேர் இஸ் மை மம்மி, ஐ வாண்ட் மை மம்மி. சம்டைம்ஸ் நான் சொல்லிக்குவேன், எனக்கே அம்மா இல்லை, உனக்கெல்லாம் என்னடா இருடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கடா உங்கள் அம்மா, 12 மணிக்கு வந்துடுவாங்க உங்கள் அம்மா. எங்கள் அம்மா தேர்னாலும் வர மாட்டாங்க. என்னோட நண்பர்கள் கூட நான் எப்போதுமே வந்து சாப்பிட்றப்பயோ இல்லை வெளியே பேசிக்கிட்டு இருக்கிறப்பயோ வந்து கொண்டாரு அம்மா கால் பண்றாங்க அப்படின்னுவாங்க, கொண்டாரு வீட்டுல இருந்து கால் பண்றாங்க அப்படின்னுவாங்க. நான் யோசிப்பேன், அம்மா உயிரோடு இருந்திருந்தா இப்போ வரைக்கும் கண்டிப்பா அவங்க கால் பண்ணிருப்பாங்க. இதே எங்க அம்மா இந்த இப்ப இருந்திருந்தாங்களா 6 வருஷமா இறந்து போயிட்டாங்க, அப்படியே அவங்க இருந்திருந்தாங்களா அப்படியே அவங்க கூட இருந்தாங்களா கண்டிப்பா ஒரே சந்தோஷமா இருக்கும். அவங்கதான் எல்லாமே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எப்படி லைஃப். பாசத்துக்கு பள்ளிக்கூடமா, வாழ்க்கையில பொறுமை எவ்வளவு முக்கியம், கடவுள் நம்பிக்கை எவ்வளவு முக்கியம், தன்னம்பிக்கை எவ்வளவு முக்கியம், இது எல்லாமே எங்க அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சாப்பிட்றப்பையும் சரி, எங்கேயாவது கிளாஸ் நடந்து போறப்பையும் சரி, அம்மா இருந்திருந்தா இப்ப கால் பண்ணிருப்பாங்க, அம்மா இருந்திருந்தா இதை பத்தி சொல்லியிருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட நான் படிக்கிற இடத்துல ஐயோ அம்மா இருந்திருந்தா இதை பத்தி பேசியிருக்கலாமே, அம்மா இருந்திருந்தா அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி தோணும். இந்த மதர்ஸ் டேக்கு எங்களால் முடிஞ்சதெல்லாம் எங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஒயிட் லில்லியை வாங்கி அவங்களோட சமாதியில போய் அதை வைக்கிறது. அப்படியே அம்மா இருந்தாங்களா கண்டிப்பா அம்மா கூட்டிட்டு போயிட்டு வெளியூருக்குள்ள நல்லா அம்மா கூட போயிட்டு வரலான்னுட்டு ஒரு ஆசை. ஆனா அந்த ஆசை நடக்கல. இதுக்கு மேல அழுந்தாலும் அம்மா வரமாட்டாங்க. கடவுள்கிட்ட சொல்லி மண்டி போட்டு கேட்டா கூட அம்மா வரமாட்டாங்க. என்ன அம்மா போயிட்டாங்க. மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. அதனால தானப்பா சொல்றாங்க தாய தெய்வமா மதிக்கணும்னு. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. அம்மா என்ற சொல் வந்து நான் தாயாகும் போதுதான் அதை நான் உணர்ந்தேன். இந்த உலகத்துல எங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பென்ற 3 எழுத்துக்கு சொந்தமானவரே அம்மா. ஐ லவ் யூ அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. ஐ லவ் யூ சோ மச். ஹாப்பி மதர்ஸ் டேமா. அம்மா நான் கண்டிப்பா ஒரு நல்ல மகளாகவும் வருங்காலத்துல ஒரு சிறந்த ஆசிரியராகவும் இருப்பேன். ஐ லவ் யூ அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போ